வணக்கம் தோழரே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆலம் லைக் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைய தினம் நமது ஜனநாயக கடமையை ஆற்ற நமக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. நமது தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே அஸ்ஸாம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளா இந்த மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கு. கேரளாவுல 78% வாக்கு பதிவாயிருக்கு. அஸ்ஸாம்ல 85% வாக்கு பதிவாயிருக்கு. புதுச்சேரியில 91.23% வாக்குகள் பதியப்பட்டு உச்சம் தொட்டிருக்கிறதே. தமிழகத்துல நாமும் கூட 100% வாக்குப்பதிவு செய்து நமது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். ஒரு வாக்காளரா நம்முடைய வாக்கை சரியாக செலுத்தும் போது அந்த வாக்கின் சக்தி உணர வைக்கப்படுகிறது. இப்ப வாக்காளரா நாம வாக்குச்சாவடி நிலையத்துக்கு நம்ம எப்படி போகணும், அங்க என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத குறித்து தான் பார்க்க போறோம். நமக்கு எல்லோருக்குமே ஓட்டர் ஸ்லிப் வந்துட்டுக்கும். உங்க கைகள்ல வாக்காளர் சீட்டுன்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. தேர்தல் அலுவலர்கள் உங்கள் வீடு தேடி சென்று ஓட்டர் ஸ்லிப்பை கொடுத்திருப்பாங்க. அந்த ஓட்டர் ஸ்லிப்ல உங்களுடைய வாக்காளரோட பெயர் மற்றும் நீங்க எங்க போய் வாக்களிக்கணும் அப்படின்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது மட்டுமே ஒரு சரியான ஆவணமா? சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஓட்டர் ஸ்லிப்பை மட்டும் எடுத்துட்டு போய் வாக்களிக்கணும்னு நினைப்பாங்க. ஓட்டர் ஸ்லிப்போட வாக்காளர் அடையாள அட்டையையும் உடன் கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை வாக்காளர் அடையாள அட்டை உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க 12 வகையான ஆவணங்களை கொண்டு வாக்களிக்க முடியும். அது என்ன 12 வகையான ஆவணங்கள் அப்படின்னா, புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகளா 12 ஆவணங்கள் இருக்கு. குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், வங்கியில சேமிப்பு கணக்கு துவங்கப்பட்டிருந்தால் அதுல புகைப்படத்துடன் கூடிய உங்களுடைய பாஸ்புக், முதியோர் ஓய்வூதிய பென்ஷன் வாங்குறீங்கன்னா அந்த அடையாள அட்டைகள், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, மத்திய மாநில அரசுகள்ல பொதுத்துறை ஊழியரா இருந்து பணியாற்றக்கூடிய அடையாள அட்டை, எம்பி எம்எல்ஏவோட அடையாள அட்டை, இந்த ஆவணங்களை கொண்டு வாக்களிக்க முடியும். ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள்ள போறாரு. வாக்குச்சாவடிக்குள்ள போகும்போது தன்னுடைய வாக்குச்சீட்டையும் அதாவது ஓட்டர் ஸ்லிப்பையும் வாக்காளர் அடையாள அட்டையையும் உடன் கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை வாக்காளர் அடையாள அட்டை கொண்டு செல்லவில்லை அப்படின்னா, அது தொலைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த 12 வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து செல்ல வேண்டும். தேர்தல் நடத்தும் அலுவலர் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறத உறுதி செஞ்சு கொண்டு அவர் முகவர்கிட்ட சொல்வாரு. முகவர் உங்கள் பெயரை உறக்க வாசிப்பாரு. அப்படி வாசிக்கும் போது மற்ற முகவர்களும் இவர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக் கொள்வாங்க. அதுக்கப்புறம் மற்றொரு தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ன செய்வார்னா, 17A படிவத்துல உங்ககிட்ட கையொப்பம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய படிவத்தை உங்களிடம் கொடுத்துட்டு உங்களுடைய இடதுகை ஆள்காட்டி விரல்ல அழியாத மை வைக்கப்பட்டு நீங்க அடுத்த நிலை அலுவலருக்கு செல்வீங்க. அவர்தான் என்ன செய்வார்னா, அந்த 17A படிவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்துல உங்களை வாக்களிக்க அனுமதிப்பாரு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் கிட்ட நீங்க போன உடனே திரையில தெரியும் வேட்பாளரோட பெயர் மற்றும் அவருக்கான சின்னம் அங்க இருக்கும். நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளரோட பெயருக்கு நேராக சின்னம் இருக்கிற இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பீப்னு ஒலி கேட்கும். அந்த ஒலி கேட்ட பின்புதான் உங்களுடைய வாக்கு பதிவு செய்யப்பட்டதாக அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவி பேட்ல நீங்க யாருக்கு வாக்களித்தீர்களோ அந்த வேட்பாளருடைய பெயரும் சின்னமும் உங்களுக்கு தெரியும். அந்த விவி பேட்ல 7 முடிகள் அது தெரிந்து அது மறைந்து விடும். நீங்கள் வாக்களித்த வேட்பாளர் தான் அந்த விவி பேட்ல விழுந்திருக்கு என்பதை உறுதி செய்து கொண்டு நீங்க வெளியேறி விடலாம். உங்களுடைய வாக்கு பதிவு செய்யப்பட்டதாக அர்த்தம். வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள் சென்று இடதுகை ஆள்காட்டி விரல்ல மை வைக்கப்பட்ட பிறகு வாக்களிப்பதற்கு முன்பாக நான் வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து வெளியேறலாமா அப்படின்னா கட்டாயம் முடியும். அதற்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனுமதி அளித்துள்ளது. 49O பிரிவின்படி தன்னுடைய ஆள்காட்டி விரல்ல மை வைக்கப்பட்ட பிறகு அந்த வாக்காளர் எனக்கு வாக்களிக்க விருப்பமில்லைன்னு அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தெரிவித்துவிட்டு
17A படிவத்தை பெற்று இந்த வாக்காளருக்கு வாக்களிக்க விருப்பமில்லைன்னு அந்த படிவத்துல கையொப்பம் வாங்கிக்கிட்டு அவரை வாக்களிக்காமலேயே அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் VVM மெஷின் கிட்ட அனுப்பாமலேயே அவர் என்ன செய்வாரு, அந்த வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேற்றப்படுவார். ஒரு வாக்காளர் வாக்கு செலுத்த வாக்குச்சாவடிக்குள்ள நுழைந்து நடத்தும் அலுவலர் சொல்றாரு, ஏற்கனவே உங்கள் வாக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னா, இவருடைய வாக்கு இப்பதான் இவர் உள்ள நுழைறாரு. ஆனா ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் இவருடைய வாக்க போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இவர் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியுமா? கட்டாயம் ஆற்ற முடியும். அதுதான் டெண்டர்டு ஓட்டுன்னு சொல்றோம். டெண்டர் வாக்கு அப்படின்னு சொல்றோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 49B பிரிவின்படி இவருக்கு டெண்டர் ஓட்டு பெறுவதற்கான உரிமை இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையிடலாம். எனது வாக்கை யாரோ பதிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் இவருடைய அடையாள ஆவணங்களை பெற்று உறுதி செய்வார். இவர்தான் வாக்களிக்க வேண்டும். ஆனா வேறொரு நபர் வாக்களித்துட்டு போயிருக்காரு அப்படின்னா, இவருக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்துல பேலட் பேப்பர், இவரை EVM மிஷின்ல போய் வாக்களிக்க விட மாட்டாங்க. இவருக்கு ஒரு பேலட் பேப்பரை கொடுத்து அதுல என்ன செய்வாங்கன்னா, இவர் விரும்புகின்ற வேட்பாளருடைய பெயர், கட்சி சின்னத்துல சீல் வைப்பாங்க. வச்சுட்டு அதை என்ன செய்வாங்கன்னா, மூடப்பட்ட சீலிடப்பட்ட உரைக்குள்ள வச்சிருவாங்க. அவ்வளவுதான், இவர் வாக்களித்தாயிற்று. இவர்கிட்ட உறுதிமொழி படிவத்தையும் பெற்றுக்கொண்டு இவரை அனுப்பிடுவாங்க. இதுதான் டெண்டர் வாக் நடைமுறை. இந்த டெண்டர் வாக்கு எண்ணப்படுமா அப்படின்னா, கட்டாயம் எண்ணப்படும். ஆனா பொது தேர்தல்ல அந்த வாக்கு எண்ணிக்கையின் போதே இது எண்ணப்படாது. சிறிய வித்தியாசம் வருது. ஒரு 10 ஓட்டு வித்தியாசத்துல 20 ஓட்டு வித்தியாசத்துல அந்த வேட்பாளர் தோத்துட்டாருன்னு அறிவிக்கும் போது இந்த டெண்டர் வாக்கும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். சில நேரங்கள்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது, வாக்காளர் எண்ணிக்கையில குளறுபடினா நீதிமன்றத்தை நாடுறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த மூடப்பட்ட சீலிடப்பட்ட டெண்டர் வாக்குகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த டெண்டர் ஓட்டு இருக்கும். அதனால நம்முடைய ஓட்டு கள்ள ஓட்டாக பதிவு செய்யப்பட்டு விட்டால் நம்ம சிறிதும் யோசிக்காமல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் தெரிவித்து நமது ஓட்டை ஜனநாயக முறைப்படி டெண்டர் ஓட்டாக பதிவு செய்ய வேண்டும். இந்த விழிப்புணர்வை நம்ம இதன் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாக்காளர் உள்ள போறாரு வாக்கு செலுத்த. அங்க இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சார்ந்த முகவர்கள், இவர் எங்கள் பகுதியைச் சேர்ந்த வாக்காளரே கிடையாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்வார்னா, ₹2 கட்டணத்தை அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கட்டி சேலஞ்ச் செய்வார். அப்ப இந்த வாக்காளர் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தான் இந்த வாக்காளர் அப்படின்றதுக்கான உறுதியான ஆவணங்கள், அந்த 12 வகையான ஆவணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது இல்ல வாக்காளர் அடையாள அட்டை இல்ல BOO இவங்கெல்லாம் உறுதி செய்யணும். இந்த வாக்காளர் இவர் தான் BOO உறுதி செய்த பிறகு அவருக்கு வாக்களிக்க சாதாரணமா EVM மிஷின்ல வாக்களிப்பார் இல்லையா, அதே போல வாக்களிக்கலாம். இந்த ₹2 கட்டணம் கட்சி முகவருக்கு திருப்பி தரப்பட மாட்டாது. ஒருவேளை அந்த கட்சி முகவர் சொன்னது போல இந்த வாக்காளர் போலியான வாக்காளர், இவர் கள்ள ஓட்டு போனதா வந்திருக்கார் அப்படின்னா அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ்ல ஒப்படைக்கப்படுவார். அந்த புகார் சொன்ன கட்சி முகவர் அந்த ₹2 கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இது சேலஞ்ச் ஓட்டு. நம்ம EVM மிஷின்ல வாக்கு செலுத்தின உடனே நம்ம எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோமோ அந்த சின்னம், அந்த வேட்பாளரோட பெயர் VVPATல 7 நொடிகள் தெரியும். அந்த VVPATல நாம வாக்களித்த சின்னமும் நம்ம வாக்களித்த வேட்பாளரோட பெயரும் இல்ல, மாற்று சின்னம், மாற்று வேட்பாளரோட பெயர் தெரிகிறது அப்படின்னா உடனடியா நம்ம தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் தெரிவிக்கலாம். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு உறுதிமொழி படிவத்துல கையெழுத்து வாங்கிப்பாரு. VVPATல இந்த 7 நொடிகள் தெரியல காட்சியில நான் வாக்களித்த வேட்பாளரோட பெயர் தெரியல, அதனுடைய சின்னம் தெரியல, அதற்கு பதிலா வேறொரு வேட்பாளரோட பெயரும் சின்னமும் இருக்கு அப்படின்னு அவர் புகார் தெரிவித்தா அந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுபடியும் அவருக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பை அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் கொடுப்பார். அனைத்து கட்சி முகவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடிதான் இது நடக்கும். அப்ப அவர் மறுபடியும் அந்த இடத்துல போய் வாக்கு செலுத்தும் போது அதே போல அவர் வாக்களிக்கும் போது அங்க வேற்று கட்சி வேட்பாளர், வேற்று சின்னம் அந்த இடத்துல தெரிஞ்சிச்சுன்னா உடனடியா தேர்தல் நிறுத்தப்படும். ஆனா இவர் சொன்னது பொய் என்பது நிறுவனமானால் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதியப்படும். பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் இவர்கள் வாக்களிக்க செல்லும் போது இவருக்கு உதவுவதற்காக உடன் ஒருவரை அழைத்து செல்ல முடியும்.
அப்படி உடன் ஒருவரை அழைத்துச் செல்ல வேண்டுமானால் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் 14A படிவத்தை பெற்று, அது ஒரு உறுதிமொழி படிவம், ரகசிய காப்பு படிவம்னு சொல்லுவோம். அவங்க யாருக்கு வாக்களிக்கார்கள் என்பதை நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரகசிய பிரமாண பத்திரத்துல கையொப்பமிட்டு அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கொடுத்துட்டு அவர் உடன் சென்று அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கு வாக்களிக்க உதவ முடியும். உடன் சென்றவருக்கு வலதுகை ஆள்காட்டி விரல்ல அடியாதவை வைக்கப்படுவாங்க. தேர்தல் நடத்தக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும். ஒருவேளை கூட்டம் அதிகமா இருக்கு, 6 மணிக்குள்ள எவ்வளோ பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்க 7 மணி வரை 8 மணி வரை கூட காத்திருந்து வாக்களிக்க முடியும். ஆனா 6 மணிக்கு பின்பாக அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மால வாக்களிக்க முடியாது. எனவே காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிக்கு சென்று நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட வேண்டும். இதுவரைக்கும் நீங்க ஆலமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.